ஓம் சாந்தி. நாம் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஆத்மா. நாம் சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண ஆத்மா. நாம் சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கும் ஆத்மா. நாம் சதா ஸ்ரீமத்படி நடக்கின்றோம். இதுவே உயர்ந்த முயற்சியாகும். ஸ்ரீமத்படி நடப்பதன் மூலம் ஆத்மாவின் தீபம் பிரகாசமாகின்றது. நம்முடைய கவனம் மற்றும் புத்தியின் தொடர்பு ஒருவரிடம் இருப்பதால் நாம் முழுமையான முயற்சி செய்கின்றோம். தந்தையிடம் பலியாவதுதான் அனைத்தையும் விட உயர்ந்த முயற்சியாகும். நாம் தந்தையிடம் பலியாவதால் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக ஆகின்றோம். நாம் எல்லையற்ற தூய்மையை தாரணை செய்கின்றோம். நாம் எல்லையற்ற தூய்மையானவர்களாகி உயர்ந்த முயற்சி செய்யும்போது லட்சுமி நாராயணன் ராஜ்யத்தில் செல்கின்றோம். நடந்தாலும் சுற்றினாலும் அமர்ந்து கொண்டே பல பிறவிகளின் பாவங்கள் தலைமேல் உள்ளதை நினைவு யாத்திரையின் மூலம் நாம் அழிக்கின்றோம். நாம் தந்தையின் ஸ்ரீமத்படி நடப்பதால் தந்தையின் ஆலோசனை பிடித்தமானதாக இருக்கின்றது. நாம் எல்லையற்ற தூய்மையானவராக ஆவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நமக்கு மட்டுமே தந்தை கிடைத்திருக்கின்றார். நாம் தந்தையின் அருகிலேயே இருக்கின்றோம். இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம். நல்ல சகவாசம் நம்மை கரை சேர்க்கின்றது. எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் நமக்கு தூய்மையாக வேண்டும் என்ற கவலைதான் இருக்கின்றது. நாம் இப்போது ஈஸ்வரனுடையவராக ஆகிவிட்டோம். எனவே அவரிடமிருந்து முழு பிராப்தியை அடைவதற்கு முயற்சி செய்கின்றோம். ஸ்ரீமத்படி நடந்து தூய்மையாகி உலகத்தை தூய்மையாக்குவதில் நாம் உதவி செய்கின்றோம். எவ்வளவு நாம் ஸ்ரீமத்படி நடக்கின்றோமோ அந்தளவு உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நம்முடைய புத்தி தங்க பாத்திரமாக இருப்பதால் தாரணை ஏற்படுகின்றது. தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து தந்தையை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு தந்தையை தவிர உற்றார் உறவினர்களின் நினைவில்லாமல் இருப்பதன் மூலமே உயர்ந்த பதவியை அடைகின்றோம்.
ஸ்ரீமத்படி நடப்பதன் மூலமே கோபத்தின் மீது வெற்றி அடைகின்றோம். கெட்டவைகளை நீக்குகின்றோம். இங்கு ஆன்மீக படிப்பை ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார். நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருப்பதால் தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருக்கின்றோம். சிவத்தந்தை சிவபகவான் நமது தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக இருக்கின்றார். நாம் உழைப்பு செய்து உயர்ந்த பதவியை அடைகின்றோம். நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வதற்காக அனைத்து சம்பந்தங்களையும் நாம் மறக்கின்றோம். நாம் இருப்பது சங்கம யுகத்தில். ஆகவே இப்பொழுது புதிய வீட்டையும் சாந்திதாமத்தையும் நாம் நினைவு செய்கின்றோம். நாம் ராஜ்யத்தை அடைவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நாம் இப்போது சத்குருவிற்கு நிந்தனை செய்யாமல் இருக்கின்றோம். நாம் தந்தைக்கு நிந்தனை ஏற்படக்கூடிய எந்த நடத்தையும் செய்யாமல் இருக்கின்றோம். நாம் அகங்காரத்தினை விட்டு விடுகின்றோம். அன்பின் அடையாளமானது அன்பானவர்களின் குறை பார்க்க முடியாது. அன்பு தவறையும் தவறாக எண்ணாது. தந்தை குழந்தைகளின் எந்த விஷயத்தை கேட்கையில் எனது விஷயம் என புரிந்து கொள்கின்றார். தந்தை குழந்தைகளை தனக்கு சமம், சம்பன்னம் மற்றும் சம்பூர்ணமாக பார்க்க விரும்புகின்றார். ஆகவே நாம் அன்பிற்கு கைமாறாக நம்மை மாற்றிக்கொள்கின்றோம். பக்தர்களோ தலையை வெட்டிக் கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள். நாம் தலையை வெட்ட வேண்டாம், ஆனால் ராவணனின் தலையை வெட்டி விடுகின்றோம். நமக்கு நன்மை ஏற்படுவதற்காக அனைத்து தேக சம்பந்தங்களையும் நாம் மறக்கின்றோம். அவர்களிடமிருந்து பற்றுதல் வைக்காமல் இருக்கின்றோம். ஈஸ்வரிய வழிப்படிதான் நாம் நடக்கின்றோம். நம்முடைய வழிப்படி நாம் நடக்காமல் இருக்கின்றோம். தீய சகவாசத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம். நாம் ஈஸ்வரிய சகவாசத்தில் இருக்கின்றோம். கோபம் மிகவும் கெட்டதாகும். இது நம்மையே எரிக்கக்கூடியதாகும். அதனால் நாம் கோபத்திற்கு வசமாகாமலும் அவமரியாதை செய்யாமலும் இருக்கின்றோம். நாம் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்கின்றோம். அன்பிற்கு கைமாறாக நம்மை மாற்றி தந்தைக்கு சமமாக கூடிய சம்பன்னம் மற்றும்
சம்பூர்ண ஆத்மா நாம். நம்முடைய ஆன்மீக அதிர்வலைகள் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை படைக்கும் சிரேஷ்ட சேவை செய்யும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.